வணக்கம். நாம எல்லாருமே ஒரு தேடல்ல இருக்கோம் இல்லையா? பதில்கள வெளியில தேடிக்கிட்டே இருக்கோம். ஆனா ஒருவேளை நாம தேடுற மிகப்பெரிய ரகசியம் நமக்குள்ளேயே ஒளிஞ்சிருந்தா. இன்னைக்கு நாம ஓஷோவோட ஒரு சக்தி வாய்ந்த பேச்சுக்குள்ள ரொம்ப ஆழமா போக போறோம். வெளியில இருக்கிற இந்த சத்தமான உலகத்திலிருந்து நமக்குள்ள இருக்கிற அந்த அமைதிய எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். அருமையான தொடக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஓஷோவோட அஷ்டவக்ர கீதை சொற்பொழிவிலிருந்து தான். 67வது உரை. அவர் தொடங்குறதே எப்படி சொல்றது, ஒரு அடிப்படையான கேள்வியோட. என்ன கேள்வி அது? பார்க்கப்படும் பொருளிலேயே மூழ்கியிருப்பவன் பார்க்கும் தன்னை, அதாவது ஆத்மாவை எப்படி உணர முடியும்? இதுதான் கேள்வி. இது ஏதோ தத்துவம் பேசுறதுக்கான விஷயம் இல்ல. இல்ல இல்ல. இது ஒரு பார்வையை பற்றியது. நாம உலகத்தை எப்படி பார்க்கிறோம் என்பதை பற்றியது. ஓ, அப்போ இதுல 2 விதமான பார்வை இருக்கு, இல்ல 2 விதமான வாழ்க்கை முறை இருக்குன்னு சொல்ல வரீங்க. கரெக்ட். ஒன்னு, நாம பார்க்கிற விஷயங்களையே தொலைஞ்சு போறது, அதாவது திருஷ்யம். இன்னொன்னு, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிற நான் யாருன்னு தேடுறது, அதாவது திருஷ்டா. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் சொல்ல முடியுமா? நிச்சயமா. இப்ப நாம ஒரு சினிமா தியேட்டர்ல இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். நம்மள பெரும்பாலானவங்க ஸ்கிரீன்ல ஓடுற படத்தோட ஒன்றிடுவோம். ஆமா, ஹீரோ அழுதா நாமும் அழுவோம். அதேதான். அதுதான் திருஷ்யம். ஆனா சில பேர் சேர்ல உட்கார்ந்து நாம ஒரு படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோங்கிற ஒரு சின்ன விழிப்புணர்வோட இருப்பாங்க. அந்த விழிப்புணர்வு தான் தன்னை பார்ப்பவனாக உணர்றது. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. இந்த உள்முக பயணத்தோட முக்கியத்துவத்தை விளக்க ஓஷோ ஒரு சூஃபி ஞானியோட கதையை சொல்றாரு இல்லையா? ஆமா ஆமா, ரொம்ப அழகான கதை அது. ராபியா ஹசன் பத்தி. 2 பேருமே பெரிய சூஃபி ஞானிகள். ஒரு நாள் அதிகாலையில ஹசன் வெளியே வர்றார். அந்த பொழுது அவ்ளோ அழகா இருக்கு. சூரியன் உதிக்குது, பறவைகள் பாடுது. உடனே உள்ள இருந்த ராபியாவை கூப்பிடுறார். ராபியா, உள்ள என்ன பண்ற? வெளியே வா, கடவுளோட படைப்ப பாரு அப்படின்னு சொல்றார். ஓ, அப்போ ராபியா என்ன சொன்னாங்க? அதுதான் இங்க முக்கியமான பாயிண்ட் நினைக்கிறேன். கரெக்ட். ராபியா உள்ள இருந்துட்டே சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க, ஹசன், நீ இன்னும் எவ்வளோ காலம்தான் வெளியிலேயே பாத்துக்கிட்டு இருப்ப? நீ உள்ள வா. வாவ். அவங்க சொல்றாங்க, நீ படைப்ப பாக்குற, நானோ படைத்தவனையே உள்ளிருந்து பாக்குறேன். இதுதான் அந்த பார்வை வித்தியாசம். ஹசன் திருஷ்யத்தை பாக்குறார், ராபியா திருஷ்டாவை பாக்குறாங்க. படைப்ப பாக்குறத விட படைத்தவனை பாக்குறது ரொம்ப ஆழமானது. இதிலிருந்து ஓஷோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றார். இந்த உலகம் ஒரு கண்ணாடி மாதிரி அப்படின்னு. ஆமா, உங்களுக்குள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியில தெரியும். நீங்க சந்தோஷமா இருந்தீங்கன்னா காஞ்சு போன மரம் கூட உங்களுக்கு நடனமாடுற மாதிரி தெரியும். உண்மைதான். அதே நீங்க துக்கத்துல இருந்தீங்கன்னா பூத்து குலுங்குற ரோஜா தோட்டம் கூட உங்க கண்ணுக்கு முள்ளாதான் குத்தும். சரியா சொன்னீங்க. இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் இருக்கு. ஒரே தோட்டத்துக்கு ஒரு மர வியாபாரி, ஒரு கவிஞர், ஒரு ஓவியர் போறாங்க. ஓகே. வியாபாரி கண்ணுக்கு என்ன தெரியும்? எந்த மரத்தை வெட்டலாம், என்ன விலை போகும்னு தோணும். ஆனா கவிஞர் என்ன பண்ணுவோம்? அந்த பூக்களோட மென்மைய பார்த்து கவிதை எழுத ஆரம்பிப்பா. அதே நேரம் ஒரு ஓவியருக்கு அந்த பச்சையில எத்தனை விதமான ஷேட்ஸ் இருக்குன்னு தெரியும். வெள்ளூர் பச்சை, கரும்பச்சைன்னு. தோட்டம் ஒண்ணுதான், ஆனா பார்வை பல. நாம உலகத்தை அப்படியே பாக்குறதில்ல. நாம எப்படி இருக்குமோ அப்படிதான் உலகத்தை பாக்குறோம். அப்போ இந்த வெளி உலகத்துல பொருட்களை தேடி ஓடுறது ஓஷோ பார்வையில ஒரு பெரிய மாய இல்லையா? அவர் சொல்ற மாதிரி தூரத்து முரசு கேட்க இனிமை அப்படிங்கிற மாதிரி. நிச்சயமா. ஒரு பொருள் நம்ம கைக்கு வர்ற வரைக்கும் தான் அது மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும். அது கிடைச்சதுக்கு அப்புறம் அது சாதாரணமாயிடும். அந்த ஈர்ப்பு போயிடும். இதுக்கு டால்ஸ்டாயோட ஒரு கதை ரொம்ப பொருத்தமா இருக்கும்னு ஓஷோ சொல்றார். ஆமா, ஒரு மனுஷனுக்கு எவ்வளவு நிலம் தேவை. அற்புதமான கதை. அந்த கதை இந்த விஷயத்தை அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. ஆமா, ஒரு சாதாரண விவசாயி ரொம்ப சந்தோஷமா இருக்கான். ஒரு நாள் அவன் மனசுல ஒருத்தன் ஆசை விதைய தூவிட்டு போயிடுறான். சைபீரியால ரொம்ப கம்மி விலைக்கு எவ்வளோ நிலம் வேணும்னாலும் வாங்கலான்னு சொல்றான். அந்த விவசாயியும் பேராசையோட சைபீரியாவுக்கு போறான். அங்க இருக்கிற பழங்குடி தலைவன் ஒரு கண்டிஷன் போடுறான். காலையில சூரியன் உதிக்கும் போது நடக்க ஆரம்பிக்கணும். சாயங்காலம் சூரியன் மறையறதுக்குள்ள நீ எவ்வளோ தூரம் நடந்து வரியோ அந்த நிலம் மொத்தம் உனக்கு தான். ஆனா ஒரு கண்டிஷன். ஆமா, ஆரம்பிச்ச இடத்துக்கே சூரியன் மறையறதுக்குள்ள திரும்பி வந்தாகணும். பாவம், அந்த விவசாயிக்கு ராத்திரி முழுக்க தூக்கமே இருந்திருக்காது. எப்படி நடந்தா இன்னும் கொஞ்சம் நிலம் பிடிக்கலான்னு பிளான் போட்டுக்கிட்டே இருக்கான். மறுநாள் காலையில சாப்பிட கூட இல்ல. ஓட ஆரம்பிக்கிறான். வாழ்க்கையில அப்படி ஒரு ஓட்டம் ஓடுனதே இல்ல. மதியம் ஆகுது, திரும்பிடலான்னு தோணுது. ஆனா ஆமா, அவ மனசு இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அந்த வளமான நிலமும் நம்மளோடதுன்னு ஆசை காட்டுது. கடைசியில சூரியன் மறைய ஆரம்பிச்ச பிறகுதான் அவனுக்கு உரைக்குது. ஐயையோ,
திரும்பணுமேன்னு தன் சக்திக்கு மீறி ஓடுறான். அந்த ஸ்டார்டிங் லைனை நெருங்கிடுறான். அந்த கடைசி நொடியில கோட்டை தொட்டுட்டு அப்படியே மயங்கி விழுந்து செத்து போயிடுறான். கடைசியில என்னாச்சு? அவனுக்கு தேவைப்பட்டது வெறும் 6 அடி நிலம்தான் அவனை புதைக்கிறதுக்கு. ஆமா, இந்த கதை 100 வருஷம் பழைய கதையா இருக்கலாம். ஆனா இது நம்மள பத்தி பேசுற மாதிரி இருக்கு. நிச்சயமா. நாமளும் அடுத்த வெக்கேஷன், அடுத்த கேட்ஜெட், அடுத்த ப்ரொமோஷன் இன்னும் கொஞ்சம் வெள்ளம் பிடிக்கலான்னு ஓடிக்கிட்டே இருக்கும். கடைசியில அதையெல்லாம் அடைஞ்சதும் அதை அனுபவிக்க நமக்கு சக்தி இருக்குமாங்கிறது தான் கேள்வி. ரொம்ப சரியான ஒப்பீடு. சரி, அப்போ இந்த முடிவில்லாத ஆசை ஓட்டத்துக்கு காரணம் நம்ம மனசுதான். அதை என்ன பண்றது? அதை கட்டுப்படுத்த முயற்சி செய்யலாமா? அங்கதான் ஓஷோ ஒரு ட்விஸ்ட் வைக்கிறார். மனச கட்டுப்படுத்த முயற்சி பண்றது ஒரு பயனற்ற செயல்ங்கிறார். ஆமா, ஏன்னா மனச கொண்டுதான் மனச கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுவோம். கடைசில ஜெயிக்கிறது மனசாதான் இருக்கும். இதுக்கு அவர் சொல்ற பூதம் கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்லுங்க. ஒருத்த மந்திரம் பொந்திரை ஒரு பூதத்தை அடைத்திடுறான். அந்த பூதம் சொல்லுது, நீ என்ன வேலை சொன்னாலும் செய்வேன், ஆனா எனக்கு எப்பவும் வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஒரு செகண்ட் நான் சும்மா இருந்தா உன்னை கொன்னுடுவேன். ஓஹோ. ஆரம்பத்துல அவனுக்கு கொண்டாட்டம்தான். அரண்மனை கட்டுறான், தங்கம் கொண்டு வரான். சீக்கிரமே அவனுக்கு சொல்றதுக்கு வேலை தீர்ந்து போகுது. அப்போ பயம் வந்திருக்கும். ஆமா, பூதம் சும்மா நின்னா நம்மள கொன்னுடுமேன்னு ஒரு ஞானி கிட்ட ஓடுறான். அந்த ஞானி ஒரு சிம்பிளான ஐடியா கொடுக்கறார். என்ன ஐடியா? ஒரு நீளமான கம்பத்தை கொடுத்து அதுல ஏறி ஏறி இறங்க சொல்லு, வேற வேலை வர்ற வரைக்கும் அதே செய்ய சொல்லுன்னு சொல்றாரு. நம்ம மனசும் அந்த பூதம் மாதிரி தான். அதுக்கு எப்பவும் ஏதாவது ஒரு வேலை வேணும். அப்போ நம்ம பண்ற ஜபம், மந்திரம் சொல்றது இதெல்லாமே அந்த பூதத்துக்கு வேலை கொடுக்கற மாதிரி ஒரு தந்திரம் தானா? ஒரு வகையில ஆரம்ப நிலையில அப்படிதான். மனசுக்கு ஏதாவது ஒரு வேலைய கொடுத்துட்டா அது தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காது. ஆனா இது உண்மையான அமைதி இல்ல. உண்மையான வழி என்னன்னா சாட்சி பாவம், விட்னஸிங். சாட்சி பாவம் அப்படின்னா? மனசோட போராடாம சண்டை போடாம அது என்ன செய்யுதுன்னு அமைதியா வேடிக்கை பார்க்கறது. வானத்துல மேகங்கள் போறத சும்மா உட்காந்து பாக்குற மாதிரி. அதேதான். நம்ம மனசுல வர்ற எண்ணங்களை எந்த விதமான ஈடுபாடும் இல்லாம கவனிக்கிறது. நீங்க உங்களுக்குள்ளேயே ஆனந்தமா இருக்கும்போது, அதாவது ஆத்ம ரமணம் செய்யும்போது இந்த சாட்சி நிலை இயல்பா வரும். ஒரு அழகான சூரிய அஸ்தமனத்தை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் நம்ம மனசுல எந்த எண்ணமும் இல்லாம ஒரு அமைதி வருமே, அது மாதிரிங்களா? கச்சிதமா சொன்னீங்க. அந்த ஒரு கணத்துல நீங்க அந்த காட்சியோட ஒன்றி போயிடுறீங்க. அங்க மனசுக்கு வேலையே இல்ல. அந்த ஆனந்தம் மனசோட சலசலப்பா அடக்கிடுது. இதுதான் உண்மையான தியான நிலை. புரியுது. மனதை வேடிக்கை பார்த்து ஆரம்பிக்கும் போது அது நம்ம மேல வச்சிருக்கிற பிடி தளர்ந்துடும். இது நம்மள அடுத்த முக்கியமான கேள்விக்கு கூட்டிட்டு போகுது. கடவுள் இருக்கிறார், கடவுள் இல்லை மாதிரியான நம்பிக்கைகளை பத்தி ஓஷோ என்ன சொல்றார்? ஆமா, இந்த மனதை வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சா இந்த மாதிரி பெரிய விவாதங்கள் எல்லாமே அர்த்தமில்லாததா தோண ஆரம்பிக்கும். ஏன்னா கடவுள் இருக்கிறாருங்கிறது ஒரு எண்ணம், கடவுள் இல்லைங்கிறது ஒரு எண்ணம் தான். ரெண்டுமே மனசோட விளையாட்டு தான். ஆமா, ஓஷோ இந்த 2 வாதத்தையுமே நிராகரிக்கிறார். அவர் சொல்றார், உண்மைங்கிறது ஆம் இல்லைங்கிற வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்டது. அத மௌனத்துல மட்டும்தான் உணர முடியும். இந்த இடத்துல ஓஷோ 3 விதமான அறிநிலைகளை பத்தி பேசுறார். அபுத்தை, புத்தி மற்றும் குபுத்தி. இது எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா பட்டுச்சு. ரொம்ப முக்கியமான பகுதி அது. அபுத்தினா அறியாமை. ஆனா இது சாதாரண அறியாமை இல்ல. எனக்கு தெரியாதுன்னு தெரிஞ்ச ஒரு அறியாமை. ஒரு குழந்தை மாதிரி கத்துக்க தயாரா இருக்கிற ஒரு நிலை. ஓகே, அக்கோ புத்தின்னா ஞானம். ஆமா, உண்மையே அறிதல். 3வது தான் ரொம்ப அபாயகரமானது, குபுத்தி. குபுத்தி, அதாவது தவறான அறிவு. தனக்கு தெரியாதுங்கிறதே தெரியாம தனக்கு எல்லாம் தெரியும்னு நினைச்சுக்கிற பண்டித மனநிலை இல்லையா? சரியா சொன்னீங்க. இத நாம இப்போதைய உலகத்துல இன்டர்நெட் எக்ஸ்போர்ட் சிண்ட்ரோம்னு சொல்லலாம். ஒரு விஷயத்த பத்தி 2 ஆர்டிகிள் படிச்சுட்டு அந்த துறையில நிஜமான எக்ஸ்பர்ட் கூட சண்டை போடுறது. ஆமா, அவங்களுக்கு தெரியாதுங்கிறது மட்டும் பிரச்சனை இல்ல, அவங்களுக்கு தெரியாதுன்னே அவங்களுக்கு தெரியாது. ஓஷோ சொல்றார், இதுதான் ரொம்ப ஆபத்தான நிலை. நீங்க கத்துக்கிறதுக்கான எல்லா கதவுகளையும் மூடிட்டீங்க. அப்போ உண்மையான ஆன்மீக தேடல் தொடங்கணும்னா நாம இந்த குபுத்தியிலிருந்து வெளியில வந்து எனக்கு தெரியாதுங்கிற அந்த குழந்தைத்தனமான அபுத்தி நிலைக்கு திரும்ப வரணும். மிக சரியா சொன்னீங்க. இந்த முழு சொற்பொழிவும் ஒரு பயணம் மாதிரி தான். வெளியுலக தேடல்ல இருந்து உள்முக பயணத்துக்கும், மனசோட போராடுறதுல இருந்து அதை வேடிக்கை பார்க்கிற நிலைக்கும் நம்மள கூட்டிட்டு போறாரு. கடைசியா உச்சகட்டமா அவரு ஆலம்பனம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி பேசுறார். அதாவது பற்றுக்கோடு இல்லாம வாழ்றது. இது கேட்கவே கொஞ்சம் பயமா இருக்கு. ஆமா, ஏன்னா நாம எல்லாருமே ஏதாவது ஒரு பற்றுக்கோட தேடிக்கிட்டே இருக்கோம். ஒரு குரு, ஒரு கொள்கை, ஒரு மந்திரம், இப்படி. ஆனா ஓஷோ சொல்றார்,
உண்மையான விடுதலைங்கிறது எந்த விதமான பற்றுக்கோணும் இல்லாத ஒரு நிலை. ஆதரவில்லாத நிலை. ஆமா, நீங்க எந்த ஆதரவும் இல்லாம தனியா நிக்கிற அந்த ஒரு கணத்துல இந்த முழு பிரபஞ்சமே உங்களுக்கு ஆதரவா மாறும். அதுதான் விடுதலை, அதுதான் மோட்சம். இந்த ஆழமான உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு சிந்தனை. ஓஷோ ஒரு இடத்துல கேக்குறார், வாழ்க்கையோட கடைசியில உண்மையான உங்களை நீங்க ஒருபோதும் சந்திக்கவே இல்லைன்னா நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க. ஹம், எனக்கு பதிலா வாழ்ந்த அந்த துரதிர்ஷ்டசாலி யாரு? இது ரொம்ப சக்தி வாய்ந்த கேள்வி. உங்க வாழ்க்கைய நீங்க தான் வாழ்றீங்களா, இல்ல இந்த சமூகம் உருவாக்குன ஒரு போலி நபர் தான் வாழ்ந்துகிட்டு இருக்காரா? அந்த கேள்வி உங்க வாழ்க்கையில கடைசி வரைக்கும் எழாம இருக்க, இன்னைக்கு இப்போ உங்க உண்மையான சுயத்தை சந்திக்க நீங்க என்ன ஒரு சின்ன அடியை எடுத்து வைக்க போறீங்க? இத பத்தி சிந்திங்க. மீண்டும் சந்திப்போம்.